என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உனக்கு செய்வினைகளை செய்தவர்களின் இல்லத்தில் நான் ஒரு பொருளை வைத்துவிட்டு வந்துவிட்டேன். என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்க உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். செய்வினைகளை செய்தவர்கள் இல்லத்திற்கு நான் தேடிச் சென்று எந்த விஷயத்தை நடத்தி இருக்கிறேன் என்பதனை இப்பொழுதே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் இனி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிட வேண்டிய கட்டாயமும் இல்லை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கே என்று ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி தந்து விடுவேன். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்கிவிடக்கூடாது. உன்னை தேடி என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ அவை எல்லாவற்றிற்குமாக நீ எப்பொழுதும் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கருப்பன் நான் இருக்க நீ உன் வாழ்க்கையில் அடையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய அப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு உறக்கச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் பல தீமைகளுக்கெல்லாமும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் இது. உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொன்றிற்கும் நீ சரியான முடிவுகளை பெற வேண்டிய நேரம் இது. இனி உன்னோடு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு, உன்னோடு எந்த விஷயத்தை நான் உணர்த்த முயற்சி செய்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். கருப்பன் இருக்கும் இது போன்ற நேரங்களில் நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கருப்பன் உனக்கே என்று உடன் வரும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த காலத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தையும் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும்போது இனி என் பிள்ளை எதிலும் நீ கலங்கிவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். பல மாற்றங்களை நீ அடையும் போதும், பல தருணங்களை நீ உணரும் போதும் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்கக்கூடாது. செய்வினை என்ற ஒரு வார்த்தை அவ்வளவு சுலபமானது அல்ல. செய்வினை என்ற ஒரு விஷயம் அவ்வளவு எளிதானது அல்ல. அது மிகவும் கொடுமையான ஒன்று. தன்னை நம்பியவர்களுக்கும் தனக்கு நல்லது செய்பவர்களுக்கும் அதை செய்து விட்டார்களே என்றால் அதைவிட பாவம் வேறெதுவும் கிடையாது. செய்வினைகள் போன்ற தந்திரங்களை எல்லாமும் இங்கு யாராலும் அவ்வளவு எளிதில் கொடுத்துவிட முடியாது. தெய்வம் இருக்கும் இடத்தில் அது அவ்வளவு எளிதில் எந்த பிள்ளையையும் போய் சேர்ந்து விடாது என்பதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் தொடர்ச்சியாக நடக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் மனதில் அவர்களே தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமப்பதுதான். அவர்களுக்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் தான். எதையாவது மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு நடப்பது என்னவென்று அவர்களே உணராமல் மற்றவர்களின் பேச்சை நம்புவார்களேயானால் நிச்சயமாக இது ஒரு நாள் இல்லை ஒரு நாள்
அவர்களை அதிகமாக வேதனைப்படுத்திவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. அதிகமாக அவர்களை அது காயப்படுத்தும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையுமே நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்மை முட்டாளாக்கி விடுவார்கள். யோசிக்காமல் செய்தோம் என்றால் நம்மை ஏமாளியாக ஆக்கி விடுவார்கள். இப்படியாக எதிலுமே நம்மை சுற்றி பிரச்சனைகள் உருவாகும் பொழுது, என்ன நடந்தாலும் அதில் நமக்கு சோதனைகள் இருக்கும் பொழுது, அதை எல்லாமும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரத்தான் வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை எல்லாமும் நாம் நிச்சயமாக தெளிவோடு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் உன் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மதிப்பையே கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கென வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பன் சொல்ல சொல்ல உனக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் உன்னை விட்டு விலகுவதை உன்னால் இனிமேல் கண்கூடாக காண முடியும். கருப்பன் உனக்காகத்தான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் இனி எப்பொழுதும் உன்னோடு தொடர வேண்டும். எதிலுமே என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றிவிடக்கூடாது. உன்னை நான் இதுவரையிலும் என்னவாக நினைக்கிறேனோ, என்னவாக யோசிக்கிறேனோ, அதை எல்லாமும் நாம் மீண்டும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த கருப்பன் செய்து கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உண்மையாக இனி புரிந்து கொண்டால் வரக்கூடிய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் ஒருபோதும் என் பிள்ளை நீ துவண்டு போக மாட்டாய். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய். உன்னை தேடி வந்து நான் கொடுக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதொரு காலத்தை அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த கருப்பன் உனக்காக என்ன கொடுக்க வருகிறேன் என்பதனையும் நீ உணர வேண்டும். கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒன்றை நிறைவாக கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, தெய்வம் இருப்பதை உணர வேண்டும். கருப்பன் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். செய்வினைகள் எங்கிருந்து வருகிறது, அது யாரால் நம் வாழ்க்கையில் நடத்த முடிகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றிவிடும் என்பதனை புரிந்து கொண்டால், ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை உன்னால் மாற்ற முடியும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், அத்தனையும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தயங்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. எந்த ஒரு சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு நிற்க வேண்டிய தேவை உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் சொல்லும் விஷயங்கள் இனிமேல் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லும் எல்லா மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. காலத்தின் கட்டாயம் உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் இந்த நேரத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மனப்புரிதலோடு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு நான் நினைத்து பார்த்து நடத்தி முடிக்க எண்ணும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி என்னவாக நீ புரிந்து கொள்கிறாய் என்பதில்தான் இனி வரும் காலங்கள் மாறும்.
உன்னுடைய காயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஆற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்து நாம் யோசிக்கும் விஷயங்கள், எதையும் கடந்து நாம் சிந்திக்கும் விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இனி உனக்குரிய புரிதல்களை நீ பெற்றுக்கொள். எது முடியும், எது முடியாது, எது நடக்கும், எது நடக்காது என்பதனை எல்லாமும் நான் எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். மேலும் பல கஷ்டங்களையும் காயங்களையும் நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கும்போது இனி உன்னோடு எந்த நிலையிலும் நான் உனக்காக வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அத்தனை நிலையிலும் நான் உன்னை கடந்து வாழச் சொல்லும் இந்த நேரம், இனி முழுமையாக ஒன்றை நான் உருவாக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் தன் அன்பால் உன்னை அரவணைக்க நினைக்கிறேன். கருப்பன் தன் அன்பால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நினைக்கிறேன். அப்படியானால் இனி உனக்கு நடக்கப் போவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால், உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும், இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் நாள் முதல் இனி எதையுமே தேடி என் பிள்ளை அலைந்து விட வேண்டாம் அல்லவா? தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனை மீறி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் செய்வினைகளையும் தீவினைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக இனி புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்ற தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்பதனையும் மறக்காது. நான் இருப்பது இனி உனக்கு பல புரிதல்களை கொடுக்கட்டும். கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களும் பல ஆச்சரியங்களும் உனக்கே என்று பல உண்மைகளை உருவாக்கி கொடுக்கட்டும் என்பதனை புரிந்து கொள். மனமுடைந்து விடாதே, மனம் கலங்கி விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நன்மதிப்போடு இருக்க நீ கற்றுக்கொள். அது போதும். இனி எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு ஒரு அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க எப்பொழுதும் கருப்பன் நான் இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். தேவையில்லாத எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நீ ஒருபோதும் தொலைக்காதே. உன்னை ஆட்டி படைக்க இந்த கருப்பன் நான் உடன் வரும் இந்த நேரம் முழுக்க இனி எந்த நாளிலும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. கருப்பன் சொல்லும் சொல்லில் நீ எதையும் உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். தேவையில்லை என்று இனி எதற்கும் பதறாதே. உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மை அடைவாய் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த கருப்பனை உணரும் காலம், இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு எதையும் நடத்தும் காலம் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கிறேன் என்பதிலிருந்து உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும் அல்லவா? இனிமேல் உன் மனதில் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கவோ, உன்னை தேவையில்லாமல் சோதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவோ யாருக்கும் எண்ணம் வரக்கூடாது.
அப்படி அவர்களுக்கு அந்த எண்ணத்தை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒன்றைத்தான் அவர்கள் இல்லத்தில் நான் வைத்திருக்கிறேன். என்னவென்று அதிக நேரம் யோசித்து விட்டாயா? என் பிள்ளையே, கருப்பன் சொல்வதுதான் உண்மை. இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை நான் எடுத்துவிட்டு இவர்களின் இல்லத்தில் நேர்மறையான விஷயங்களை நான் விதைத்திருக்கிறேன். எவ்வளவு நினைத்தாலும் இவர்கள் ஒருபோதும் இனி எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது. அவர்களே நினைத்தாலும் கூட அவர்களுக்குள் இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் நாம் செய்வது தவறு, இத்தனை நாளும் நாம் செய்தது தவறு என்று அவர்களுக்கு கட்டாயமாக எடுத்துச் சொல்லும். அவர்களுக்கு இந்த விஷயத்தை என்னவென்று உணர்த்தி சொல்லும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ நிலைத்த தன்மையோடும் மனநிறைவோடும் இந்த வாழ்க்கையை இனி வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனி எந்த நாளிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் உறுதிப்படுத்தாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை கலக்கம் கொண்டு நின்று விடாதே. இவர்கள் இல்லத்தில் நான் வைத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு காயத்தையும் கொடுக்காமல் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். தேவையில்லாத விஷயங்களினால் என் குழந்தை இதுவரையிலும் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து பல தீமைகளை பெற்றுவிட்டாய். இனிமேல் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும். கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அன்பு உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அத்தனையிலும் என் பிள்ளை விரும்பியது போல ஒன்றை நான் கொடுக்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்லதையே நினைத்து எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு உள்ளதையே எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு ஒரு மாற்றமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான ஒரு மாறுதல் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பனை நம்பி இந்த வாழ்க்கையில் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் இருக்க என் பிள்ளை இனி எதற்குமே நீ கலங்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் தொலைத்து விடாதே. தெய்வம் இருக்கிறது, நான் என்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கருப்பன் சொல்லும் அத்தனை சொல்லும் நின்று உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். இனிமேலாவது எதற்கெடுத்தாலும் மனம் குழம்புவதை நிறுத்திவிட்டு, எதற்கெடுத்தாலும் மனம் கலக்கமடைவதை நிறுத்திவிட்டு உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். சரி என்றும் தவறென்றும் எதையுமே நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வெள்ளிக்கிழமையில் இந்த விஷயத்தை கருப்பன் செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களுக்கு உன்னை வழிநடத்தி செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் சொல்லும் பொழுதிலேயே உன் வாழ்க்கை இனி மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உன்னை உருவாக்கும் இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. அப்பன் இருக்கிறேன், கலங்கக்கூடாது. கருப்பன் இருந்து உனக்கு நடத்துவதில் இந்த வாழ்க்கை
உனக்கான நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.